ஸ்பூன் என்னன்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூல அதனால நிறைய இடத்துல போட்டி வச்சாங்க நம்ம வீதியில போட்டி வச்சாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு வீதியில இது ஜெயிச்சேன். லெமன் அண்ட் ஸ்பூன்ல ஃபர்ஸ்ட். சித்தி நீ எதுல? நான் வந்து ஸ்லோ சைக்கிள்ல அது ஃபர்ஸ்ட். நான் ஒரு போட்டியில தான் ஒரு ஆள் கலந்து கொண்டுட்டாங்க. அதனால அதாவது ஜெயிச்சிட்டதுனால அது தடுத்த போல. அப்புறம் அடுத்த வீதியில இந்த வீதியில போனோம்ல. இந்த வீதியில பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே தேர்ட் பிரைஸ் போயிடுச்சு. தேர்ட் பிரைஸ் இது ரன்னிங் ரேஸ்ல தேர்ட் பிரைஸ். இதுல லெமன் அண்ட் ஸ்பூன்ல இதுல வாட்டர் ஃபில்லிங்ல செகண்ட் இல்ல. இவங்க என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டாங்க. சாரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது மொத்தமா ஒரு ஓட்டத்துல வச்சாங்கல்ல, ஓட்டத்துல வைக்காம ஒரே ஓட்டத்துல வைக்காம 3 ரவுண்ட் வச்சாங்க. ஒரே ஓட்டத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். பிரதீபாவும் ஒரு ஓட்டத்துல ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சீத்தி செகண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சீத்தி அப்ப பிரதீபா நீ அடுத்த ஓட்டத்துல என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் தானா? ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கு அப்புறம் தண்ணி நெருப்புல வந்து செகண்டா வந்தேன். நான் தேர்டா வந்துட்டேன். ஆனா 3 பேருமே ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டோம். ஏதாவது ஒரு போட்டியில 3 பேரும் ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கு எனக்கு என்ன தெரியுமா கொடுத்தாங்க? gift என்ன gift கொடுத்தாங்க காட்டுங்க. சீத்திமா உனக்கு என்ன கொடுத்தாங்க? இன்னும் எல்லாரும் ஓடுறீங்க கொடுத்தாங்கன்னு. இந்த கொண்டு வரதானே போறோம். கொண்டு வரீங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் இது கொடுத்தாங்க. ஆமா, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் பிரைஸ். நைட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுல என்ன ஜெயிச்ச நீ? செகண்ட் பிரைஸ் இது கொடுத்தாங்க. இது வந்து ரன்னிங்க்கு, இது வந்து அந்த இது தண்ணி நெருப்பு. எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே தேர்டா. இது தண்ணி உண்டியல் ரெண்டுமே உண்டியல். இது தண்ணி நெருப்புறதுக்கு, இது இருக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு. ஆனா எது ஓட்டப்பந்தயத்துக்கு எது ரன்னிங் ரேஸ்னு தெரியல. அதனால பிடிச்சு ஏதோ ஒன்னு தேர்ட் பிரைஸ் அவ்வளவுதான். சீர்திக்கு எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. எங்க தெரியல, அது அங்க இருக்கு. அதை எடுத்து காட்டு. உன்னோட பிரைஸ் இருக்கு. பாப்பாவுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு இதுதான் கொடுத்தாங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு அதான் கொடுத்தாங்க. உனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்களா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இது நைட்ல போட்டா நல்லா இருக்கும். தியாஸ்க்கு வந்து பென்னு கொடுத்தாங்க. என்ன பென்னு? அவனுக்கு மட்டும் கேட்ரிட்ஜ் பென்னு. எங்களுக்கு அவன் ஸ்பெஷல் இல்லை, அதனால. அவனுக்கு பிரவீனுக்கு இந்த மாதிரி லைட் கொடுத்தாங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? இதுலயே அரைச்ச மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸா? ஆமா, ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு மட்டும் ஒரு ரவுண்ட் வைக்கறாங்க, எங்களுக்கு மட்டும் 4-5 ரவுண்ட். பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் சேர்ந்துருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் செலக்ஷன், செகண்ட் வந்து ஃபைனல். அதான் பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருக்கீங்கன்ட்டு அப்படியா இருக்கும். இல்ல, பிரவீன் ரன்னிங் ஓடல. அது லெமன் அண்ட் ஸ்பூன்ல அவன் ஃபர்ஸ்ட். ஓ, நான் அங்க லெமன் அண்ட் ஸ்பூன்ல ஃபர்ஸ்ட். அக்கா தம்பி ஒரே இங்க லெமன் அண்ட் ஸ்பூன் வைக்கலையா சீர்த்திக்கு? பாய்ஸ்க்கு கிடையாதுன்ட்டாங்க. கேர்ள்ஸ்க்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, கேர்ள்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கா? இன்னைக்கு போயிட்டு வந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து ரைஸ் ஆக போறோம். ரைஸ் வாங்கிட்டு டான்ஸ் கிழிச்சு எடுத்தோம். அந்த டான்ஸும் வீடியோல போட்டு விடுவோம். இவங்க என்ன பண்றாங்க? இவங்க பிளாஸ்டிக்ல குடுக்குறாங்க. அங்க குடுக்குறது பாருங்களே, அப்படியே தட்டா குடுப்பாங்க. எது பிரைஸ் எல்லாம் எதுல கொடுத்தாங்கன்னு பிரைஸ் கிடையாது, கொடுத்தாங்கல்ல அவ்வளவுதான். ஜெயிச்சோம், கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு எந்தோவா இருக்கணும். ஃபோன் அடிக்கிறேன், அப்ப மட்டும் வீடியோ எனக்கு அனுப்பி விடுங்க. அவசியமா அனுப்பி விடுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும். எதுலையுமே நம்ம வந்து முடியாதுன்னு இருக்கக்கூடாது. தோக்குறோமா ஜெயிக்கிறோமா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. அவ்வளோதான். அதான் நீங்க ஃப்ரீலே பண்ணக்கூடாது. என்ன இது சும்மா விளையாட்டு, அது பெரிய லெவல்ல போகணும். ஆமா, எப்பயுமே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் எல்லாத்தையும். பெரிய ராணி சொல்றாங்களே கேட்டுவாங்க. பெரிய ஆமா, அதுக்கு இங்க கலந்துக்கிறோம் இல்லையோ, நம்ம படிப்புல முதல்ல ஃபர்ஸ்டா வரோம். விளையாட்டுல தான் நமக்கு சுத்த படிப்புல தான் ஃபர்ஸ்டா வரணும். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல வரணும். அதனால விளையாட்டு படிப்பு இல்ல, இதுனா சும்மா இப்படி குடுக்குறாங்க. படிப்புனா ஸ்டேஜ் லெவல். ஆனா ஆட்டோ கிளின்னு கிழிச்சிட்டீங்களே. இதுனா பிரவீனை கூப்பிட்டு வாடா. பிரவீனை கூப்பிடல, நான் கூப்பிட்டேன். அவன் சொன்னா எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். நான் விட்டானே. நாளைக்கு ஸ்கூலா லீவா? நாளைக்கு ஸ்கூல். ஏன் ஸ்கூல் வைக்கிறாங்க? இப்படி ஆடுனீங்களே, நாளைக்கு கை கால் வலிக்காதா? அடிக்குமே தெரியாது. ஏன் நாளைக்கு ஸ்கூல் போகலாட்டுனா? இப்படி ஆடுனீங்களே, கை கால் வலிக்காது? வலிக்காது. சரி, நான் லெமன் 2 எடுத்துக்கிறேன். எதுக்குடி? வீட்ல ஜூஸ் பண்ணி குடிக்க. எனக்கு ஒரு லெமன். இது அவங்க இது அத வச்சிரு. வேணா அமுக்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைவ் இது இப்போ வந்து ப்ரைஸ் வாங்க போகிறீங்க. இந்த ஒன்றா வீதியில் ஸ்லோ ரைஸ்க்கும் நீ என்னத்துக்கு
நான் லெமன் ஸ்பூன். லெமன் ஸ்பூனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஸ்லோ ரைஸில் ஃபர்ஸ்ட் ஸ்லோ ப்ரைஸ். ரைஸ்ல சீத்தியோட செகண்டா வந்திருப்பேன். பாத்தீங்கன்னா சீத்தியோட முன்னாடி அவிய பாத்தீங்களா ஆண்டி எனக்கு நிக்க முடியலையா? நின்றுட்டு காலம் உண்டியா? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த சைடு தலை வேற ரொம்ப வலிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் நின்னுட்டே எல்லாம் போனது. எனக்கு எப்ப தெரியும் நீ அப்பவே காலை லைட்டாக ஊன்னேன் ஸ்டார்டிங்லேயே. ஸ்டார்டிங்ல உண்டு. அவங்க அதை பெருசாக நினைக்கல, ஏன்னா ஸ்டார்டிங் வந்தான்ல அந்த பிள்ளைங்களோட ஆண்டி அண்ணியோட வந்தான்ல அவன் அக்கா நீ கால் ஊத்து. நான் படுக்க சொல்லுன்னு போயிட்டேன். ஆண்டி ஆண்டி ஏன் சைக்கிள் ஸ்பீடா போனா நான் என்ன ஆண்டி பண்ண முடியும்? அத்தே நீ வேகமா அழுத்திட்ட. சொல்றாங்களே என்ன ஆச்சுன்னா அத்தே நீ எனக்கு சரியான இங்க ஆடினேன்ல சரியான ரொம்ப இங்கெல்லாம் வலிச்சு சீத்திட்டு சொன்னேன். ரொம்ப வலிச்சுதா எல்லா விளையாண்டு சர்பத்து கொடுத்தாங்க. அடி தலைவலி அப்பதான் அடங்குச்சு. சர்பத்தெல்லாம் குடிக்கவே கூடாது, தலை வலிச்சா. அதுவும் சில்லுன்னு இருக்கும், தலை இன்னும் வலிக்கும். சில்லுன்னு இருக்கு. அது சர்பத், அது அப்படி ஒரு இனிப்பு சக்கரை தண்ணி. நான் கீழே ஊத்திட்டேன். இந்த நான் அரை டம்ளர் கூட குடிக்கல, பிரதீபாட்ட ஊற்றிட்டேன் நான். எனக்கு ஊத்துனீங்க. உனக்கு தான் ஊற்றினேன்னா அவ்வளோலாம் குடிக்கக்கூடாது, அவ்வளோ இனிப்பு. இனிப்பு ரொம்ப, பானக்கமும் இனிப்பு, எல்லாமே இனிப்பு. லெமன் மாதிரி இருந்துச்சு போன வருஷம். செம்மையா இருந்துச்சு. இது அழகே யாருமா சீர்த்தி மட்டும் தான், ஏன்னா அழகா மேக்கப் பண்ணி வச்சு அழகு இல்ல. தண்ணி ஊத்தும் போது நான் பாதி இவ்வளவு ரொம்பிருச்சு எனக்கு பாட்டில்ல. ரொம்ப சொல்றாரு ஆட்டக்கறி. அது மேக்கப் ராணி 1/2 மணி நேரம் உட்காந்து மேக்கப் போட்டது வீணாகல அப்படிங்கிறாரு. அதான் அந்த வீடியோ நான் எடுக்கல. அவர் என்னைய மேக்கப் ராணின்னு சொல்றாரு. நான் நான் மட்டும் தான் நல்ல பிள்ளையே. ஆமாம், 2வது ராணி கிளம்பிருச்சுடா அப்படின்னாங்க. யாரு ரெண்டாவது ராணி நானே. அவங்க நினச்சிட்டாங்க இது ரெண்டுமே, எல்லாருமே என் பிள்ளைங்க நினச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கண்டிப்பாக பிரதீபாவும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க நினச்சிட்டாங்க. ஆமா ஒரு ஆன்ட்டி இவங்க 2 பேரும் உங்க பிள்ளையா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சுல்ல? நம்ம ஆஃபீஸ் போவா? திருப்பூர் ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியா இருக்கும். திருப்பூரோட எனக்கு நார்த்தமிழ் பிடிச்சிருக்கு. இங்க இங்க இப்படி எல்லா இடத்துலயும் போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு நார்த்தமிழில் இருக்கும். நார்த்தமிழ் பூ ம், ஏதோ கீழ ராஜவீதி அம்மன் இல்ல கீழே நாளா விதிச்சு. சரி எங்க இந்த நார்த்தமிழ் பூ அதான் நார்த்தமிழ் காப்பு. அப்படியா? நான் இன்னைக்கு நார்த்தமிழில் போவே இல்லை. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க ஸ்பூன் எல்லாம்? அதுதாண்டி அவன் எங்கேயோ வாங்கிட்டு வந்தாண்டி, பிரவீன்ட்டு கொடுத்து. அத்திட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். இல்லை வேற ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தான். கொண்டு போய் கொடுத்துடணும், கொடுத்துடணும். இந்த ஸ்பூன் எடுத்துகிட்டு போறியா போகும்போது?